வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சுயோதனா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பிரியதர்ஷி தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஃபேண்டசி கலந்த ஒரு மிஸ்ட்ரி டிராமா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு சவுண்ட் டிசைன் இன்ஜினியரா இருக்காரு. இந்த படத்துக்குலாம் சவுண்ட் டிசைன் பண்றது அப்படின்ற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா இவரோட காதுல யாரோ சுயோதனா சுயோதனா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அண்ட் எதிர்க்க இருக்கிறவங்க துரியோதனா தெரிவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இவருக்கு நடக்குது. எதனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் இவங்க அப்பாவே அப்படி தெரிய ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக அவங்க அப்பா தெரியறாருன்னு யோசிக்கும் போது இன்னும் சில பல சம்பவங்கள் இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் நடக்குது. அது என்ன சம்பவம், அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தென் ஹீரோ தன்னோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். படத்தோட பிளாட் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேண்டசி டிராமாவா ரொம்ப நீட்டா தொடங்குது இந்த கதை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மோட்குள்ள போகுது. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படத்தை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. பட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பிளேஸ் பண்ண விதம் அப்படின்றது பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் இந்த படத்தோட ஒரு ஸ்டெப் ஹெட் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அடுத்து இதுதான் நடக்க போகுது, இவங்க தான் காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 90% அப்படிதான் நடக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதுவே இந்த படத்தோட ஒரு பெரிய டிராபேக். மற்றபடி இந்த படத்துல பெருசா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு நீட்டான ஒரு பேஸ்லயே தான் இந்த கதையுமே போகும். பட் ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு சஸ்பென்ஸ் டிராமா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பா டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.